ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து கால் பண்ணாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் இதை பார்ட் டைமாக பண்ண முடியுமான்னு கேட்டால், நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இது எப்படி பாசிபிள், நான் பார்ட் டைமாக பண்ணுறதுக்கான பாசிபிள் எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போது உங்கள் ஏரியாவில் இருக்கிற நியர்பை ஷாப்புக்கு வந்துட்டு தேவையான ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் நான் படிச்சுட்டு இருக்கேன், இது பாசிபிளா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது நீங்கள் வந்துட்டு காலேஜ் போயிட்டுருக்கீங்க, சாட்டர்டே சண்டே ஃப்ரீயாக இருப்பீங்க, இல்லை கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இல்லை ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் ஒரு 10 ஷாப்பில் போய்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. இந்த 10 ஷாப்லேயுமே வந்துட்டு ஒரு 50 கேஜ் வந்து பை பண்ணுறாங்க. ஒரு 500 கேஜ் உங்களுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க, பேமெண்ட் பண்ணிட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா பில் ஷேர் பண்ணுறீங்க, லொக்கேஷன் ஷேர் பண்ணுறீங்கன்னா, அந்த அட்ரஸ்க்கு உங்கள் நம்பர் போட்ட பில்லில் நாங்கள் வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்ட பில்லில் நாங்கள் வந்து சென்ட் பண்ணி விட்டுருவோம். தென் பையரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ப்ராடக்ட் சென்ட் பண்ண மாதிரி ஆகிடும். நான் நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, எங்களோட நேமை வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள், அதாவது செல்லர் நாங்கள் எங்கள் நேமை மென்ஷன் பண்ணி நான் அனுப்பிச்சி விட்டுட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் பயப்படுறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு சில பேர் அவங்களே ப்ராடக்டை வாங்கி சேல் பண்ணிடுறாங்க. பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இல்லை மற்ற இதில் ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு அவங்க ப்ராடக்ட்டை வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்ருக்க முடியாது இல்லையா? அப்போ ஆர்டர் மட்டும் வாங்கியாச்சு, நீங்கள் கொரியரில் போட்டுவிட்டால் எடுத்துப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட நம்பரை நாங்கள் கொரியரில் புக் பண்ணிவிட்டு தென் உங்களுக்கு தான் மெசேஜ் வரும். உங்களுக்கு நீங்கள் ப்ராடக்ட் சென்ட் பண்ண மாதிரி நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். பிகாஸ் இது ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வரைக்குமே நாங்கள் எங்கள் ப்ராடக்ட்டில் எங்கள் ஸ்டிக்கர் கூட நாங்கள் ஒட்டினதில்லை. என்ன காரணம்னா, எங்களோட பையர்ஸ் வந்து இதனால் அஃபெக்ட் ஆவாங்க. அந்த ப்ராடக்ட்டில் எங்கள் ஸ்டிக்கர் இருக்குது, எங்களோட லேண்ட்மார்க், எங்களோட அட்ரஸ், எங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னாவே பையர் என்ன பண்ணிடுவான்னா, அப்போ இவங்க தான் வந்துட்டு மேனுஃபேக்சரர்ஸ், நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ரைட்டாக இவங்களுக்கே நம்ம காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு உங்களை கட் பண்ணி விட்டுருவாங்க. இது ஒரு பெரிய தலைவலியாக போய்டும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் வந்துட்டு ஆர்டர் மட்டும் எடுத்துகிட்டேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிட முடியுமானா கண்டிப்பாக அனுப்பிச்சிடுவோம், வித் உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு. இப்போது உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா எங்கள் ஃபோன் நம்பரை போட்டு அனுப்பிச்சி ப்ராப்ளம் இல்லை. இல்லை ப்ரோ, நான் வேறு இடத்துல ஆர்டர் எடுத்துட்டேன், நான் வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு இப்போது திருநெல்வேலியில் இருக்கேன், பட் நீங்கள் அனுப்புகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் போகணும் அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு நான் வந்து கடலூருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். அதாவது நீங்கள் அனுப்பிச்சி விட்ட மாதிரி. இதனால் வந்துட்டு பையர்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் தான் சென்ட் பண்ண மாதிரி இருக்கும். மேனுஃபேக்சர்ஸ் எங்களை வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் தெரியாது. இது இன்றைக்கி நேற்றுலாம் கிடையாது. நாங்கள் எப்போவுமே எங்களோட நேமை நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா பையர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடுவாங்க. நம்மக்கிட்ட எல்லாமே மேக்ஸிமம் ஹோல்சேலில் தான் வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு ஓனாக ஷாப் வச்சுக்கிட்டோ இல்லை ஓனாக வந்துட்டு மேனுஃபேக்சர் யூனிட் வச்சுக்கிட்டோ ரன் பண்ணல. அப்படி இருக்கும்போது கஸ்டமர்ஸ்க்கு அவங்க தான் செல்லர்ஸ், அவங்க தான் மேனுஃபேக்சர்ஸ். அப்படி இருக்கும்போது நான் என்னோடய ஃபோன் நம்பர் நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னா கஸ்டமருக்கு தெரிஞ்சிடும். அப்போ அவங்க கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்த ஒரு பையர் வந்துட்டு நாங்கள் கொண்டு போகிற மாதிரி ஆகிடும். அது தொழிலுக்கு நேர்த்தியானதாக இருக்காது. ஸோ நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு அட்ரஸ் கொடுக்குறீங்க, இந்த அட்ரஸ் நீங்கள் ப்ராடக்ட் அனுப்பிச்சிருங்க ப்ரோ, கொரியர் பண்ணிவிடுங்க, நீங்கள் லாஸ்ட் வீக்ஸில் கொடுத்துருங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ டோன்ட் வரி. ஏன்னா ஒரு நண்பர் கேட்டார், நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன் ப்ரோ, நான் பண்ண முடியுமானா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் அட்ரஸில் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு 500 கேஜி வேணும் அப்படின்னா நாங்கள் அந்த அட்ரஸ்க்கு உங்கள் ஃபோன் நம்பரை வச்சு புக் பண்ணி தான் நாங்கள் அனுப்பிச்சிட போகிறோம். ஸோ உங்களுக்கும் உங்களோட பையருக்குமா தான் காண்டாக்ட் இருக்குமே தவிர நாங்கள் அதில் இருக்கிறோங்கிறது பையருக்கு தெரியாது, உங்களோட பையர்ஸ்க்கு தெரிய சான்ஸ் இல்லை. ஸோ டோன்ட் வரி. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல டவுட். இது நானே இது ஆல்ரெடி வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஓகே, நைஸ். உங்களுக்கான நீட் இருக்குது, புளியை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.